ஆஸ் எ ஜென்யூனா கேட்டிங்க அப்படின்னா உண்மையாவே நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. அதை தாண்டி நான் சூர்யா ஃபேன் நீ சொல்லுவேன் படம் நெகட்டிவே எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் இருக்குது. என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா அந்த டிஎஸ்பி மியூசிக் இருந்துட்டு குறைன்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதிகமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இருந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்டிவிட்டி ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நான் அதே தான் கனெக்டிவிட்டி ஆகலன்னு சொல்றீங்கன்னா அதே தான் நான் கேட்கறேன். கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட், பாகுபலியில அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிறப்போ இப்ப கங்குவாலி அம்மா சென்டிமெண்ட் வச்சா என்ன சொல்லுவானுங்க, பாகுபலி பார்த்து பருப்பை எடுத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேர் இன்னும் என்ன சொல்லுவானுங்க அப்படின்னா, எதுக்கு அவனுங்க சூர்யாவை குறை சொல்றானு, எந்த படம் நடிச்சாலும் சூர்யாவை குறை சொல்றானு. ஒண்ணும் இல்ல, அந்த தற்கொலை பசங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அங்க பாருங்க கங்குவா போஸ்டர் அங்க ஒண்ணு இருக்குது, அதை கிழிச்சு வச்சிருக்கிறானு. அதை ஏன் கிழிக்கிறானுங்கன்னு சொல்லி அவனுங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, சூர்யாவுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. சூர்யா படம் இதுன்னு சொல்லி இல்ல, எந்த படம் வந்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்கள்ட்ட என்ன சொல்லி என்ன புரிய வைக்கிறது அப்படி சொல்லி தெரியல. படம் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்தோடனே மற்ற டெரர்ல இருந்து வெளில வந்தோடனே என்ன படம் எப்படி இருக்கு கேட்டா படம் நல்லா இல்லை. ஏன்டா நல்லா இல்லைன்னு சொல்லி கேட்டா எனக்கு பிடிக்கல. சரி மத்த வேற என்ன எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி கேட்டா மற்றபடிலாம் நல்லா இருக்குதுங்க, சூரியன் நல்லா நடிச்சிருந்தாரு, உயிர் கொடுத்து நடிச்சிருந்தாரு, இது நல்லா இருக்கு, 3D நல்லா இருக்குது, விஷயம் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்குது எல்லாம் சொல்றானு. ஆனா அவனு படம் நல்லா இல்லை. வெளில வரும்போதே வரானுங்க, உள்ள வரும்போதே வந்தானே நல்லா இல்லைன்னு சொல்றான். அவ்வளவுதான். எதுக்கு இன்னும் இதை விட இன்னும் பயங்கரமான பேர்லாம் இருக்கிறாங்க. படம் பார்த்தே இருக்க மாட்டானுங்க. படம் பார்த்தே இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு சொல்ற ஃப்ரெண்டு இல்ல பாக்க ரிவ்யூ வச்சு இவனுங்களா வச்சு அடிச்சு விடுறது. இப்ப பாருங்க ட்விட்டர்ல ட்ரெண்ட் இது போயிட்டு தான் இருக்குது, கங்குவா ரிவ்யூ இது டிசாஸ்டர் தான் போயிட்டு இருக்குது. அது ஏன் பண்றானுங்க அவனுங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, யாருக்குமே. அதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் படத்துல என்ன அப்படின்னா, ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிருக்காப்புல சிவா. ஒரு அவதார் மாதிரி, ஒரு பாகுபலி மாதிரி ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிருக்கிறாரு. ஸோ சிவானால இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பெரிய கொஸ்டின் மாதிரி தான். ஆனா இதை தாண்டி இவ்வளவு யோசிச்சு இது எல்லாமே பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வெற்றி விஷுவல்ஸ் ஆகட்டும், ஒரு ஆர்ட் டைரக்டர் மிலன் அவர் உண்மையாவே பயங்கரமா பண்ற ஒரு புது உலகத்தையே கொண்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவரு எடிட்டர் நிஷாத் அவரு, அப்புறமா இவர் பாபி டியோலு, அப்புறம் எங்க சின்ன ஒரு கார்த்தி, எல்லாமே படம் உண்மையாவே அவங்க ஜென்யூனா அவங்கள்ட்ட எவ்வளவு உழைப்பு போட முடியுமோ எல்லாம் உழைப்பு போட்டு எல்லாமே பயங்கரமா எடுத்துட்டாங்க. ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து பாருங்க, பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னா நீங்க சொல்லுங்க. அந்த கண்ட பசங்க எச்அப் பசங்க அவனுங்க சொல்றத நம்பி தயவு செஞ்சு பண்ணானுங்க. ஆனா ஜென்யூனான ஃபேன் இருக்கிறானுங்க, விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ், ஜென்யூனான ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கானுங்க. அவங்களும் உண்மையாவே அவங்க நல்லா ரிவ்யூ போட்டுருக்கானுங்க. ஒரு சில பேர் தற்கூரி பசங்களுக்கு தான் நான் சொல்றேன். எதுக்கு சொல்றானுங்க அவனுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் அடுத்தவன் நல்லா இருக்குன்னு சொல்லி நினை, ஆட்டோமேட்டிக்கா நீ நல்லா இருப்ப. அவன் அழியணும்னு சொல்லி நினைச்சான் அப்படின்னா நீ கண்டிப்பா அழிஞ்சிடும். சூர்யா குண்டு இல்ல, இந்த படம் போச்சு அப்படின்னா கார்த்தி சூப்பராஜ் படம், ஆர்ஜே பாலாஜி அந்த ஆள் போயிட்டே தான் இருப்பாரு. ஆனா உன் பொழப்ப நீ விட்டுறாத, இதே பொழப்பாளையாதுன்றீங்க, இதே பொழப்போட இருக்காது, அவ்வளவுதான். அப்புறம் மன்னிப்பு சாங், அப்புறம் அந்த தலைவனே சாங், ரஜினிக்கு எப்படி அந்த உக்கும் சாங்கோ, விஜய்க்கு எப்படி அந்த கோட்டுக்கு தளபதி விஜய் அந்த இதோ, எங்களுக்கு அந்த ஒரு மோசம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு, இந்த அளவுக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. அந்த ஃபைட் இதெல்லாம் கொஞ்சம் இதா சொன்னா பாக்குறாங்க. ஆனா அதுக்கு தான் என்ன விட்டுருக்காங்க, 2D விட்டுருக்காங்க, 3D விட்டுருக்காங்க, 3D ஐநாக்ஸ் விட்டுருக்காங்க, ஐஸ் 3D விட்டுருக்காங்க, 4DX விட்டுருக்காங்க. இது எல்லாமே இவ்வளவு விஷுவல்ஸா கிராண்டா இருக்கும்னு சொல்லிதான் இது எல்லாமே விட்டுருக்காங்க. நீ மொக்க படத்துல உட்காந்து நீ பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னா அது எல்லாருக்குமே தான் அது பொருந்தும். ஒரு நல்ல தேட்டரா போங்க, படம் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு நல்ல தேட்டரா போய் பாருங்க. ஸோ அதுதான் தலைவனே சாங். எங்களை பார்க்கும்போது நாங்க வெளியில எங்க ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சூர்யா அண்ணனை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன ஆனந்த கண்ணீர்ல தான் நாங்க இருந்தோம். இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம்டா அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல்ல தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு படம் ஃபுல்லாவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அதுவும் அந்த தலைவனே சாங் அந்த கிளைமேக்ஸ்ல வரும்போதெல்லாம் அப்பா கூஸ் பம்ப்ஸ் அதெல்லாம் அள்ளிடுச்சு. வேற என்ன ஃபிலிம் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சதுன்னா? எங்களுக்கு அதுதான் ப்ரோ, எங்களுக்கு இருந்துட்டு என்னன்னா அந்த நாளை பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒரு தவம் மாதிரிதான் இருந்துச்சு. எப்படா பார்ப்போம், எப்படா ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு சொல்லிதான் இருந்துச்சு. அது எங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது எங்க தலைவனே தான், எம் தலைவனே. யாருக்கு இருக்காங்களோ இல்லை, எங்களுக்கு எம் தலைவனே. இது தாண்டி ரிவ்யூ தமிழ்நாட்டுல மட்டும்தான் ப்ரோ மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஆந்திரால ஆகட்டும், கேரளால ஆகட்டும், நார்த் இந்தியால ஆகட்டும் எல்லாமே எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்மே வர கிடையாது படம் எல்லாமே. ஆனா இவனுங்க தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி படம். அப்புறம் படம் வந்ததுக்கு அப்புறம் 24 படம் இது வரைக்கும் ஏன் உள்ளன்னு எனக்கும் தெரிய கிடையாது.
ஆனா என்ன மாதிரி கொண்டாடின தெலுங்குல ஹிட்டு, நார்த் அமெரிக்கால ஹிட்டு, ஓவர்சீஸ்ல எல்லாமே படம் பயங்கரமா ஓடுனுச்சு, கேரளால எல்லாமே. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓடல. ஏன் ஓடலன்னு யாருக்குமே தெரியல. சூர்யா புது முயற்சி. சூர்யா எது நடிச்சாலும் ஒருத்தன் ஒரு சில கூட்டம் இருக்கிறானுங்க, எதுனா அடிச்சு ஒளியணும்னு இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இதே பொழப்பா இருக்கிறானுங்க. என்ன என்ன பண்றதுன்னு என்ன புரியல.